தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணுங்கிறதுல உறுதியானவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதை மட்டுமே யோசிக்கக்கூடியவங்க. யாருக்கும் நம்ம தெரியாமல் கூட கஷ்டத்தை நினைக்கக்கூடாது, தெரியாமல் கூட ஒருத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியானவங்க. பூ போல மனசு கொண்டவங்க, எப்பவும் முகத்தில் புன்னகையோடு இருக்கக்கூடியவங்க. யார் என்ன சொன்னாலுமே அதை பெருசாக எடுத்துக்காமல் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து விலகக்கூடியவங்க. ஆனால் பழகிட்டா உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரே ராசி யாருன்னா அது நம்ம தனுசு ராசி மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன நன்மை இருக்குது, உங்களுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்பன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த தனுசு ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பொதுவாக நம்மளோட எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும், வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்துட்டு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும், யார்கிட்டையும் கையேந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணாம் சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம். கஷ்டமும் வரட்டும், வேண்டான்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சமாச்சும் என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து கஷ்டம் வந்தால் பரவாயில்ல, இந்த கடவுள் ஓயாமல் அடுத்தடுத்து அடிமேல் அடியாக போட்டுக்கிட்டே இருக்காரே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடைசி தருணத்தில் கூட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காங்க கடவுள். அந்த வகையில் தான் வரக்கூடிய நாட்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாமல் போயிடும் போல இருக்கே. நானும் பார்க்குறேன், எவ்வளவோ முயற்சி பண்ண பார்க்குறேன், எழுந்து கூட வர முடியல. நான் செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் தான் பொறுப்பாக வாழ்ந்துட்டு இருக்கேன். இருந்தாலுமே இந்த கடவுளுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? நல்ல விதத்தில் தான் இருக்கேன், யாருடைய குடியுமே நான் கெடுக்கலையே, நான் உண்டு என் வேலை உண்டு, எனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் நான் பயன்படுத்திக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டாலோ கடவுள் உங்களுக்கு பதில் சொல்கிறாரோ இல்லையோ, நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறேங்க. ஆமாங்க, நீங்கள் இப்படிப்பட்டவங்க தான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் தடுமாற்றம் அடைகிறதுக்கு காரணம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது என்னன்னா, எல்லா சமயங்கள்லையுமே உங்களை முடிஞ்ச கொஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணால் பரவாயில்ல. உங்களால் முடியும், செய்ய முடியலைனாலும் முயற்சி அப்படிங்கிறது பெருசாக வைக்கிறீங்க, அகலக்கால் வைக்கிறீங்கன்னே சொல்லுதுங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, அது உண்மையும் கூட. உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சிகளை அதிக வைக்கிறீங்க. அந்த முயற்சிகள் உங்களை உடல் உபாதைகளுக்கு உள்ளாக்கி இருக்கு. இந்த விஷயம் உண்மைன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தொழில் ரீதியா நிறைய நஷ்டப்பட்டது இந்த தனுசு ராசிக்காரர்களா இருப்பாங்க. கடந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாகவும் இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெய்வத்தோட நாமத்தை சொல்லி அவரோட வணக்கத்தின் காரணமாக இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள். யாருங்க அவர்னா, நல்லது மட்டுமே செய்யக்கூடிய குரு பகவானினுடைய அனுகிரகம் தாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே தேவை. ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு இந்த நேரத்தில் சொல்லுங்கள். நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. அதன் காரணம் உங்களுக்கு அப்புறமா புரியும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களுடைய ஆட்சி தான் தனுசு ராசி. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களினுடைய பலன்கள்னு பார்த்தோன்னா அது மட்டும் இல்லாமல் 5 பிரச்சனைகளுக்கான தீர்வுன்னு பார்த்தோன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கிரக நிலையை பொறுத்து உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் இடமாற்றம் ஆகிறாங்க அதை பொறுத்தும் நான் உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்க. அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைன்னு பார்த்தோம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாகி இருக்காருங்க. அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காரு. களத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான், அவர் கூடவே குரு பகவான், அவர் கூடவே சுக்கிர பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவானும், அவர் கூடவே செவ்வாய் பகவான், இப்படி கிரக நிலைகள் இருக்காங்க உங்கள் ராசியில். அதே மாதிரி கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா
உங்களுக்கு நிறைய இடத்துல உங்களுக்கு சாதுவாகவே இருக்குங்க. சுயமரியாதைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தெய்வ வழிபாடுன்னு வந்துருச்சுன்னா ரொம்பவே ஆன்மீகவாதிகளாக நீங்கள் மாறிடுவீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அடித்தளத்தை கொடுக்க போகுதா, இல்லை உங்களுடைய அடித்தளத்தையே ஆட்டி வைக்க போகுதா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தெய்வீக அருளை அனைவருக்கும் தர விருப்பப்படும் தனுசு ராசிக்காரர்களே, புரியுதுங்களா? நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கடவுள் வரம் கொடுத்தா அந்த வரத்தை கூட ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அன்பர்கள். நீங்கள் அந்த அளவுக்கு பொதுநலம் உங்களுக்கு அதிகங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறை நம்பிக்கை அதிகமாக கொண்டவங்க. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கடினமான பணிகளை கூட எளிமையாக செஞ்சு முடிக்கிறதுக்கு கடவுள் துணை நிற்கிறாரு. அந்த அளவுக்கு சாதகமான சூழலை அமைச்சு கொடுத்துருக்காரு. இது முதல் பிரச்சனைங்க. அடுத்ததாக சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பணவரத்தை அதிகரித்து கொடுக்குதுங்க. இது ரெண்டாவது. கஷ்டம் தீருது. அடுத்ததாக உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்களேன், ஓகேங்களா? அடுத்ததாக வீண் செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனிக்கல அப்படின்னா அந்த மருத்துவ செலவே எனது வீண் விரைய செலவாக தான் இருக்க போகுது. அடுத்ததாக உங்களுக்காக இத்தனை நாட்களாக எதிர்ப்பு இருந்திருக்கும். யார் உங்களை எதிர்க்காங்கன்னு கூட தெரியாமல் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான எதிர்ப்புகள் நீங்கும். அந்த மாதிரியான எதிர்ப்புகள் நீங்கி காரண அனுகூலம் உண்டாகுங்க. இது மூணாவது விஷயங்க. நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைய போகுது. இத்தனை நாளாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையே, அப்படியே அலைச்சலாக தான் போயிட்டுருக்கு. நானும் அங்கேயும் இங்கேயும் போகிறேன், ஒன்றுமே இல்லை அப்படிலாம் பேசியிருப்பீங்க. ஸோ அது நாலாவது விஷயம். அடுத்ததான் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே தானாக கிடைக்கும். இது அஞ்சாவது விஷயம். இன்னும் சொல்கிறேங்க, தொழிலில் வியாபாரத்தில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். உங்களுடைய நிதிநிலை அப்படிங்கிறது உயரப்போகுதுங்க. இது இன்னும் கூடுதலான விஷயங்க. கடன் பிரச்சனைகள் குறைய போகுது. தொழிலில் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் விலக போகுது. வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கிறது மட்டுமல்லாமல் சம்பளம் அதிகமாக கிடைக்குங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே கிடைக்கும். மறைமுகமான எதிர்ப்புகள் விலகி போகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும். குதூகலம் அதிகரிக்குங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு அற்புதமான மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக அமைய போகுது. நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அப்படியே அள்ளிக்கிட்டு வரப்போகுதுங்க. முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ போறீங்க. தொல்லைகள் நீங்க போகுது. பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு எதையுமே எளிமையாக சாதிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வரப்போகுதுங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது. உங்கள் திறமைக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் எல்லாமே வெற்றியை தரப்போகுது. அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையுமே வீண் சண்டைக்கு மட்டும் போகாதீங்க. அதை தவிர்த்துக்கங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. மற்றவங்க கிட்டேயும் திடீர் கருத்து வேற்றுப்பாடு ஏற்படலாம். அதையும் அனுசரித்து நடந்துக்கோங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரின்னு சொல்கிறதுக்கு அங்கே யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கும் யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் மனக்கலக்கம் அடைவீங்க. அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. இதை காரணமாக வச்சு மனக்கவலையும் உண்டாகும். அதுவும் வேண்டாம். அடுத்தது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சலும், அதனால் சரியான நேரத்துக்கு உணவு எடுக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எதை எடுத்தாலும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. உடல் சோர்வு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் அலைச்சல்களை தவிர்த்து எடுத்த காரியங்களை மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த எடுத்த காரியமும் வெற்றியை கொடுக்குங்க. அடுத்தது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் நீங்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதலாகவே கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். இதை மட்டும் செஞ்சிட்டீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலகட்டம்ங்க. ஸோ கண்டிப்பாக தனுசு ராசியினுடைய இனி வரக்கூடிய நாட்களுக்கு ரொம்பவே எல்லா விஷயமும் நல்லாவே நடக்குங்க. வியாபார வளர்ச்சியிலிருந்து வந்த தடைகள் நீங்கும். உங்களுடைய பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகுங்க. உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக பணியாட்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. அடுத்ததான் பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
நாளுக்கு எல்லாமே உற்சாகமாக இருக்க போகிறீங்க. முக்கியமாக குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும். மற்றவங்க உங்களை வந்து அனுசரித்து நடந்துக்குவாங்க. தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சியான நிலை வந்து காணப்படுங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தனுசு ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே வெளியில் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடுற குணம் கொண்டவங்க. நல்லது கிட்டதான் முழுசாக தெரிஞ்சவங்க. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையுமே நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டும் என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் வந்துட்டுருக்கு. தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. அதே மாதிரி இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தானே தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அதே அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்கக்கிட்ட வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. நீங்கள் தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்கள் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலடா சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிகிட்டு போய் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா நான் வாழ்க்கையை வாழணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுக்கிறதுக்கு, உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னதான் பண்ணுறது, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னோட வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தினந்தோறும் புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனை கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததே இல்லை, இதில் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய தனுசு ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாளில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இனி பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் முதல் மாற்றமே பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்தில் இருந்து மீண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டோட மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இல்லை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம்தான். இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது
அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுதுங்க. அதாவது உங்களுக்கு மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இந்த கிரகங்களில் இருந்து ஒன்றா பயிற்சியாகிறாங்க. இது ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுதுங்க. இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். இந்த 5 கிரகங்களினுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம், குரு பயிற்சியோட முழு பலனுமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகிறதுனால இனி வரக்கூடிய 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல வாழ்க்கையில் தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல வேலை அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ற நல்ல வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் ஜாப்போ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருங்க. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே இருக்குங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவு முழுவதுமாகவே உங்களுக்கு இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே முழுசாக கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு உயர போகிறீங்க. நீ நினச்சது எல்லாமே நடக்குங்க. தொழில், வியாபாரம் தடைகள் எல்லாமே விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் அதிகமாகும். வரவேண்டிய பணம் சீக்கிரமாக கைக்கு சேரும். குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருங்க. தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும். பெரியோர்களோட உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகுதுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் திரும்பவும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. நீங்கள் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் சிலர் புதுசாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுங்க. கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் சிக்கலையும் பிரச்சனையும் கஷ்டத்தையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சுது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப பாவம். ஏன்னா 30, 33, 35, 37 வயசு வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமணம் அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையுங்க. வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்தது 2வது திருமணம், மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் வரும்போது சொந்தக்காரங்களில் தப்பாக பேசிடுவாங்களா, யாராவது தப்பாக நினச்சிருவாங்களா அப்படின்னு ஏதாவது நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க
அப்படின்னு நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதாரம் சொல்லுங்கள், இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்துலையும் தனியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதனால் உங்களுக்கு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க தனுசு ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இந்த 2025 முடிஞ்சு 2026 ஆரம்பித்து அடியெடுத்து வைக்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லைங்க. 2 பேரும் அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட அந்யோன்யம் அதிகமாகும், ஒற்றுமை அதிகமாகும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மூத்தவங்க எல்லாமே இனி உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க, உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க, உங்கள் கவலைகளை தீர்ப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசி ரொம்ப அமோகமாக வாழ போகுது.